என் பசங்களோட ஃபேவரட் ஒயிட் சாஸ் பாஸ்தா என்னோட ஸ்டைலில் ஒரு 200 கிராம் பாஸ்தாவை சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேகும் போதே உப்பும் எண்ணெயும் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறது வந்து பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 20-25 நிமிஷம் எடுக்கும் சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறமா சுடுதண்ணி எடுத்துகிட்டு பச்சை தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி மஷ்ரூம் போட்டு தான் பாஸ்தா பண்ணுறேன். புரட்டாசிங்கிறதுனால யூஸ்வலாக சிக்கன் போட்டு தான் பாஸ்தா பண்ணுவேன். வெறும் உப்பு பெப்பர் போட்டு சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க மஷ்ரூமை தனியாக. ஒயிட் சாஸ்க்கு வந்துட்டு 2 ஸ்பூன் பட்டரில் 2 ஸ்பூன் மைதா போட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா பால் ஒரு 300 ml விட்டு கைவிடாமல் கலர்னோம்னா நல்லா திக்காயிரும் சாஸு. அதுக்கப்புறமா பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏன்னா பாஸ்தாலையும் உப்பு இருக்குது, மஷ்ரூம்லேயும் உப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் மஷ்ரூமையும் போட்டுக்கலாம். வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் உங்கள் சாய்ஸுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பசங்க மஷ்ரூம் மற்றும் போட சொன்னதுனால அது மட்டும்தான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக மசாலா சீஸ் தூவி கொஞ்சமாக ஆரிகனோவை லைட்டாக